இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் ஸ்டாக் எல்லாமே ஒரு நல்ல ஒரு அப்டர்னில் மேலே வந்திருக்காங்க. பேங்க் நிஃப்டி தாங்க இருக்கிறதுலே சூப்பராக மேலே வந்துச்சு. பேங்க் நிஃப்டி ஸ்டாக்ஸுமே நல்லா மேலே இன்றைக்கி வந்துச்சுங்க. ஸ்டாக்கில் நிச்சயமாக நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். அதே மாதிரி நான் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் மூணுக்குமே முக்கியமான ப்ரீவியஸ் லோ வரைஞ்சி கொடுத்துருந்தேன் நேற்று. அதுவும் 5 மினிட் டைம் ஃப்ரேமில். என்னங்க நடந்திருக்கு? அதாவதுங்க 53,900 மேலே பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ட்ரேடு மட்டும் பண்ணணும். 1:2 டார்கெட் போட்டு ட்ரேடு பண்ணணும். நான் என்ட்ரி பாயிண்ட் மட்டும் கொடுக்கலங்க, டார்கெட் பாயிண்ட் கூட கொடுத்துருந்தேன். நீங்கள் நேற்று வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நான் கடைசி 2 மினிட்ஸில் பேங்க் நிஃப்டி பற்றி சொல்லியிருப்பேன் இல்லையா? நீங்கள் அதை பாருங்கள். 5 மினிட்டில் கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுறேன்னு இது வரைக்கும் போகலாம்னு சொல்லி வரைஞ்சி அப்படியே கொடுத்துருந்தேன். அதை தாண்டி, அதாவதுங்க ஒரு புள்ளி கூட தாண்டி மேலே போகல. இந்த வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இந்த ஒரு ப்ரீவியஸ் கை, அதை தாண்டி ஒரு புள்ளி மேலே போச்சு. அதில் ஒரு பாயிண்ட் டவுனில் இருந்துச்சுன்னு கேட்டால் இல்லை. நேற்றும் அதே மாதிரி தான் நடந்துச்சு. என்னால் பெர்ஃபெக்டாக வரைய முடிஞ்சிச்சு. அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட்டும் கரெக்டாக போயிட்டு கீழே வந்துச்சு. இங்கே ப்ரீவியஸ் கை கொஞ்சம் மேலே தான் இருந்துச்சு. ஆனால் நான் இந்த ஒரு பாயிண்ட் தான் கொடுத்துருந்தேன் இல்லையா, அந்த பாயிண்ட் வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு பெர்ஃபெக்டாக கீழே வந்தாங்க. நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு டார்கெட் போட்டு வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக 1:2 டார்கெட் ஹிட் ஆகிருக்கும். பேங்க் நிஃப்டியில் ஒரு சூப்பரான ப்ராஃபிட்டை நீங்கள் புக் பண்ணியிருக்க முடியும். நீங்கள் யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி 11 AM ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருந்தாலுமே அதையுமே சொல்லுங்கள், சரிங்களா? ஏன்னா அதுவுமே நல்லா ஒர்க் ஆச்சு. இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதுவுமே நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். ஓகே, சென்செக்ஸ் எப்படிங்க போச்சு? பேங்க் நிஃப்டி அளவுக்கு போல, பட் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு 203 புள்ளி மேலே வந்திருக்கு. ஸோ இதுலேயுமே என்ட்ரி கொடுத்து வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாங்க. அதேமாதிரி நிஃப்டி பார்க்குறீங்க அப்படின்னா நிஃப்டியும் நம்ம வரைஞ்சிருந்த கரெக்டான அந்த ப்ரீவியஸ் கை வரைக்கும் போயிட்டு தான் கீழே வந்தாங்க. ஸோ என்ட்ரி கொடுத்த இடத்துலேருந்து எவ்வளோ புள்ளி போச்சு அப்படின்னா ஒரு 60 புள்ளி வந்திருக்காங்க. ஸோ நிச்சயமாக நிஃப்டியில் டார்கெட் ஹிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்றைக்கான மார்க்கெட்டில் எல்லாத்துலேயுமே டார்கெட் தான் அவங்க ஹிட் பண்ணாங்க. ஸோ நீங்களும் யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி நாளைக்கான மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போவாங்களா, டவுன் ட்ரெண்டில் போவாங்களா, முக்கியமான ப்ரீவியஸ் கை எது, முக்கியமான ப்ரீவியஸ் லோ எது, எல்லாத்தையும் பற்றியுமே பார்க்கலாங்க. அதே மாதிரி நீங்கள் என் ட்ரேடிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நான் கோர்ஸ் எடுக்கிறது, கால்ஸ் கொடுக்கறது, அக்கௌண்ட் ஹேண்டில் இந்த மாதிரி எதுவுமே பண்ணுறது கிடையாதுங்க. நான் ஒரு 5 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். அதில் 3 புத்தகங்கள் ட்ரேடிங்காக. ஆசான் 1 பார்க்குறீங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்காக, ட்ரேடிங்கை பற்றி எதுவுமே தெரியாமல் உள்ளே வருவாங்க இல்லையா, அவங்களுக்காக. பாகம் 2 பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜியை பற்றி, எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜி, ஆப்ஷன் பையிங், செல்லிங், ஸ்விங் ட்ரேடிங் எல்லாத்தையும் பற்றியுமே நீங்கள் கற்றுக்கிட்டு அப்படியே லைவ் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணுற ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்துருப்பேன். பாகம் 3 பார்க்குறீங்க அப்படின்னா இது ரெண்டுமே நான் எழுதும்போது முன்னாடி ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி எழுதினேன். அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் நிறையா மாற்றங்கள் வந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் மாறுச்சு. அப்போது நான் நஷ்டமே இல்லாமல் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சேன். அப்படிங்கிறனால அந்த ஸ்ட்ராட்டஜியை இந்த புக்கில் சொல்லி கொடுத்துருப்பேன். இது ஒரு 220 பக்கம் வருங்க. ஆசான் பாகம் 1. இது ஒரு 250 பக்கம் வருங்க. இது ஒரு 320 பக்கம் வருங்க. புத்தகம் படிக்கிறது நல்ல ஒரு பழக்கம். அதுவும் நீங்கள் உங்கள் ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி புத்தகம் படிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நான் ஒரு ஸ்டோரி வச்சு சொல்லி கொடுத்துருப்பேன். அப்படிங்கிறனால அந்த கதையும் மனசில் நிற்கும். அந்த கதையோடு கற்றுக்கிட்டதும் அப்படியே மனசில் நிற்கும். ஏன் இந்த புத்தகத்துக்கு இவ்வளோ நல்ல ரேட்டிங் கிடச்சிருக்கு அப்படின்னா ஒரு கதை மூலிமா நான் சொல்லி கொடுத்ததுனால தான் இந்த அளவுக்கு நல்ல ரேட்டிங் கிடச்சிருக்கு. நீங்களும் படித்து பாருங்கள், நிச்சயமாக சொல்கிறேன், நல்ல ரேட்டிங் தான் கொடுப்பீங்க. ஒரு சில பேருக்கு பிடிக்காது, அது ஒரு சில பேர் மட்டும்தாங்க. ஸோ அதே மாதிரி நான் கோர்ஸுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறது கிடையாது. நீங்கள் புத்தகம் வாங்கி படிச்சுட்டு இந்த கோர்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா நான் புக்கில் என்ன சொல்லி கொடுத்துருப்பனோ அதை ஒரு கோர்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 ஹவர்ஸ் வரும். அதை நான் ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி அதையுமே வாங்கிக்கலாம். இப்போது 1 டே டைம் ஃப்ரேமில் 2 முக்கியமான விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குங்க. 1 ஹெடன் சொல்கிற பேட்டர்ன், இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. இன்னொன்று அதை பிரேக் அவுட் பண்ணல. பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்ம என்ட்ரி கொடுக்க போகிறோம். பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ட்ரி கொடுக்க போகிறது கிடையாது. ஓகே, பிரேக் அவுட் பாயிண்ட் எதுங்க? இந்த ஒரு பாயிண்ட் 24,350 ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். அதை பிரேக் அவுட் பண்ணல மார்க்கெட். ஓகே, அப்போ எந்த பாயிண்ட் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் மேலே போகலாம். அதாவது அடுத்த 1 வருஷம் கூட மேலே போகணும் அப்படின்னா இங்கிருந்து இவ்வளோ பேட்டர்ன்லாம் ஃபார்ம் ஆகிட்டு கீழே வந்துட்டு நிறைய பேர் கீழே என்ட்ரி கொடுக்க வச்சுட்டு இந்தியா அமெரிக்கா பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி இங்கே மேலே பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்னா
இந்திய பங்குச்சந்தை மிகப்பெரிய உச்சத்தை வந்து தொடுங்க. ஓகே, ஸோ 25,240. அதே மாதிரி ப்ரீவியஸ் லோ அப்படின்னா 24,350. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்படி 1 ஹவரில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நாளைக்கு ட்ரேடு வந்து பண்ணுறதுக்கு பார்த்தோன்னே ஈஸியாக சொல்லிட முடியுங்க. 24,750. இதை 1 ஹவரில் மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க. நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம 5 மினிட்டில் மாற்றி வந்து வரைய முடியும். இந்த இடத்துல கொஞ்சம் வரைய முடியும், நான் காட்டுறேன். ஸோ 1 ஹவரில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 24,590ங்க. 5 மினிட்டில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அதே மாதிரி லைவ் மார்க்கெட்டில் கொஞ்சம் உங்களுடைய உழைப்பையும் போட்டு ட்ரேடு வந்து பண்ணுங்கள். ஏன்னா ஒரு கேப் அப் கொடுக்கும், கேப் டவுன் ஆகும், திடீர்னு ஏதாச்சும் நியூஸ் வந்து வந்திருக்கும் இல்லையா. அப்போது நேற்று நம்ம வரைஞ்சதை வச்சு இன்றைக்கி ட்ரேடு வந்து பண்ணக்கூடாது. கொஞ்சம் லைவ் மார்க்கெட்லேயும் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரேடு வந்து பண்ணணும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி என்ன ட்ரெண்டில் இருக்குது, ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேடு வந்து பண்ணணும். ட்ரெண்டை வந்து ஃப்ரெண்டாக வந்து பார்க்கணும். அப் ட்ரெண்டில் இருக்கா, ஓகே, அப்போ அப் ட்ரெண்டுக்கான வாய்ப்பு வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது இருக்குங்க. பங்குச்சந்தையை நல்லா வந்து கற்றுக்கோங்க, எல்லாமே வந்து பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஓகே, இப்போ 5 மினிட்டில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ்க்கு நாளைக்கு ட்ரேடு வந்து பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து இருக்குது. இன்றைக்கி நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் மேலே வந்து வந்திருக்காங்க. ஸோ நாளைக்கு இதுக்குள்ளேயே வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, 2 லைன், இதுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு 24,750 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க. நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா 24,650 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது நிஃப்டி கீழே வந்து வரலாம். ஓகேங்களா? சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாங்க. சென்செக்ஸில் இன்றைக்கி நல்லா வந்து போனாங்க. 1 டேயில் வந்து பார்க்கும்போது நிஃப்டி மாதிரியே தான் முக்கியமான ப்ரீவியஸ்க்கு இது, அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸில் இது. எல்லா பிரச்சனையும் தாண்டி அப்டர்னில் இவ்வளோ தூரம் வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுதுன்னா சொன்ன மாதிரி பெரிய உச்சத்துக்கு இந்திய பங்குச்சந்தை போகும். அப்படியே 1 ஹவரில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்டு நிஃப்டி மாதிரியே இதுலேயும் ஈஸியாக வந்து இருக்குது 1 ஹவரில். ஓகே, 80,760. அதேமாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்கிறாங்க 80,070ங்க. நாளைக்கு இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து பண்ணுறதுக்கு முக்கியமான பாயிண்ட்டு சேம் ப்ரீவியஸ் கை தான். 80,760 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா சென்செக்ஸ் மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் லோ 80,380ங்க. நம்ம முடிஞ்ச வரைக்கும் நெருக்கி தான் வரைகிறோம். லைவ் மார்க்கெட்லேயும் கொஞ்சம் இதுக்கேற்ற மாதிரி வரைய வந்து பாருங்கள். ஏன்னா 11 AM ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ப்ரீவியஸில் வரைஞ்சி நீங்கள் அப்போவே லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி வரைஞ்சி ட்ரேடு வந்து பண்ண முடியும். நிறைய பேர் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ப்ராஃபிட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் பார்ட் 1லேயே சொல்லி கொடுத்துருப்பேன் இந்த ஸ்ட்ராட்டஜியை. ரொம்ப ஒரு பேசிக்கான ஸ்ட்ராட்டஜி தான், சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான். பட் அதை யூஸ் பண்ணி பெரிய அளவில் ஆப்ஷன் பையிங்கில் வந்து ப்ராஃபிட் வந்து பண்ண முடியுது. சரிங்களா? ஸோ நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க, ப்ராஃபிட் வந்து பண்ணுங்கள். என்னோடய யூடியூப் சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடிங் ஃப்ரீ கோர்ஸ்னு இருக்கும். அதில் அந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன். அதெல்லாம் 1 டைம் வந்து பாருங்கள். ஓகே, அடுத்து பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாங்க. பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி நல்லா வந்து நிஃப்டி சென்செக்ஸை விட பேங்க் நிஃப்டி தான் நல்லா வந்து போச்சு. ஸோ 1 டேயில் வந்து நீங்கள் பார்க்கும்போது பேங்க் நிஃப்டியில் இந்த இடத்துல டபுள் டோஜி வந்து ஃபார்ம் ஆயிருந்தாங்க. நம்ம அதை தான் ஒரு 3 நாட்களாக எடுத்துக்கிட்டு ட்ரேட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். முக்கியமான ப்ரீவியஸில் இதுவா, அதேமாதிரி முக்கியமான ப்ரீவியஸ்க்கு இங்கே இருக்குது 56,060. இது 1 டேயில். 1 ஹவரில் நாளைக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நாளைக்கு ட்ரேடு வந்து பண்ணுறதுக்கு முக்கியமான பாயிண்ட்டு 54,140ங்க. இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது பேங்க் நிஃப்டி மேலே வந்து வரலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறோன்னா 53,520. அப்படியே 5 மினிட்டில் வந்து பார்க்குறோம் அப்படின்னா 5 மினிட்டில் முக்கியமான பாயிண்ட்டு கொஞ்சம் இந்த இடத்துல வந்து மாறும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப பக்கமாக வரைஞ்சிருக்கும் இல்லையா. நாளைக்கு இங்கேயே மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் பிரேக் அவுட் வந்து பண்ணுது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 1/2 hour ஒரு 1 hour வெயிட் பண்ணி என்ன ட்ரெண்டில் இருக்குது, நல்லா பிரேக் அவுட்டா, இன்றைக்கி அப் ட்ரெண்டா, நியூஸ்லாம் பாசிட்டிவாக வந்திருக்குதா, ஏன் பிரேக் அவுட் பண்ணியிருக்குது, 1 ஹவரில் க்ளோஸ் வந்து வச்சிருச்சா, இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேடு வந்து பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் கால்ஸ் வாங்கி ட்ரேடு வந்து பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் எதுவுமே தெரியாது. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி என்ட்ரி கொடுத்துட்ருப்பீங்க. அது கண்ணை அவிழ்க்கப்பட்டதும் காணாமல் போயிடும், எப்படி போகிறதுனே தெரியாமல் போயிடும். ஆனால் அந்த இடத்துக்கு போயிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வேஸ்ட். நீங்கள் கற்றுக்கோங்க, அப்போ தான் நல்லது. சரிங்களா? ஓகே, 5 மினிட்டில் நாளைக்கு ட்ரேடு வந்து பண்ணுறதுக்கு 54,160, அதே மாதிரி 53,520ங்க. ஸோ இவ்வளோ தான். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு மட்டும் பண்ணுங்கள். அதான் என்னோடய லைஃப்பை வந்து மாற்றுச்சு ட்ரேடிங்கில். அதே மாதிரி ஸ்டாக்லேயுமே எல்லாத்துலேயுமே பணத்தை வந்து போடுங்க. ஒன்றை வச்சு மட்டும் ஜெயிக்க முடியாது. என்னோடய ஆசான் பாகம் 1ல் பனை மரத்தனை வந்து வருவாங்க இல்லையா, அவங்க 17 மட்டும் விற்றுருந்தாங்க அப்படின்னா
பணம் சம்பாரிச்சிருக்க முடியாது. அதோட சேர்ந்து எல்லாத்தையுமே அந்த பணமுறை சம்மந்தமாக எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ ஒன்றில் லாஸ் கொடுக்கும்போது இன்னும் 2ல் வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் வந்து எடுத்துக்கிட்டு ப்ராப்பராக வந்து பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியுங்க. ட்ரேடிங் மட்டும் கற்றுக்கிட்டால் போதுமா? இல்லை, உங்கள் லைஃப்லேயும் டிசிப்ளின் வந்து வேணும். ஏன்னா நீங்கள் பணம் சம்பாதிக்க போகிறீங்க. அந்த பணத்தை வந்து சரியான இடத்துல முதலீடு பண்ணணும். அதை வச்சு வளரணும் இல்லையா? சும்மா பணம் கிடச்சிட்டா மட்டும் நல்லா வாழ்ந்துட முடியுமான்னு கேட்டால் இல்லை. டிசிப்ளினாக வந்து வாழ பாருங்கள். உங்கள் லைஃப்பை வந்து மாற்றிக்கோங்க. நிறையா புத்தகங்கள் படிங்க, நல்ல விஷயங்களை கற்றுக்கோங்க. காலைல 5 மணிக்கு எழுந்திருங்க. இதெல்லாம் வந்து பண்ணாலே போதுங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பங்குச்சந்தையில் வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணிடலாம். எதுவுமே இல்லாமல், ஸ்ட்ராட்டஜி கூட இல்லாமல், பொறுமை என்ற ஆயுதத்தை வச்சு மட்டுமே நிறைய பேர் ப்ராஃபிட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாக்கில், இன்வெஸ்டிங்கில் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.